கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் சங்கீதம் 90:14 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த வசனம் நமக்கு சொல்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் எழுந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபித்து நாளை தொடங்குகிறோம். அதற்காகத்தான் ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்வையும் வைத்திருக்கிறோம். காலையில் எழுந்தவுடனே கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் என்ன? நாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். அதுதான் இந்த மோசேயினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய விண்ணப்பம் அதுதான். வாழும் நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், வாழும் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கரங்களில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்கள், ஆயுஸ் நாட்கள் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தெய்வம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தேவன் அவர். பாருங்கள், அதனால தான் நாம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தோஷமாக, சமாதானமாக, சுகமாக, பலமாக நடத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய விண்ணப்பமாகவும் இருக்க வேண்டும். மோசனுடைய விண்ணப்பம் மாத்திரம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், அவன் சொல்கிறான், காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஏனென்றால் கிருபை இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதுதான் எங்களை ரட்சித்தது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் தான் எங்கள் ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணுறது. பாருங்கள், அந்த காலையில் கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிகாலை வேளையினை திருடன் கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த புது கிருபைகளை ஒவ்வொரு நாளும் காலையில் கொடுக்கிற பொழுது, இந்த வசனத்தின்படியாக காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குகிற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும், வாழும் நாளும், எல்லா நாட்களும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் தேடுகிறோம், வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் தேடி வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறது. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். ஆவியின் அபிஷேகம் நமக்கு பிரசனத்தை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது. ஆக வார்த்தையானவரும் ஆவியானவரும் நம்மை அதிகாலையில் நிரப்புகிற பொழுது நாம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். பாருங்கள், ஆக அந்த நாளை தொடங்குகிற பொழுதே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் தொடங்குகிறோம். இந்த சங்கீதம் முழுவதும் சங்கீதக்காரன் மோசே எழுதின சங்கீதத்தில் அவன் சொல்கிற காரியங்கள்லாம் அதுதான். பாருங்கள், பல விஷயங்களை பார்க்குற பொழுது அவன் சொல்கிறான். முதல்ல சொல்கிறான் பாருங்கள், எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் சொல்கிறான். எங்கள் ஆயுச நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதினானது 80 இருந்தாலும் அதில் மிஞ்சினதெல்லாம் சஞ்சலமே என்று சொல்கிறான். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் கடந்து போகிறோன்னு சொல்கிறான். அதோடு மாத்திரமில்லை, கடைசியில் சொல்கிறான் பாருங்கள், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாருங்கிறான். அப்போ வாழும் நாட்களிலே நாம் சந்தோஷமாய், சமாதானமாய், தேவனுடைய பிள்ளைகளாக தேவ பிரசனத்தை வாழ்கிற பொழுது we can count our days. நம் நாட்களை எண்ண முடியும். நம் வாழும் நாட்களை அறுதிட்டு நாமே சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அதிகாலை வேளையிலே நாம் அவரை தேடுகிறோம், அவருடைய வல்லமையை நாம் நாடுகிறோம், அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அவர் பேசுகிறதை கேட்கிறோம். அந்த வல்லமை நிரப்புகிற பொழுது, அந்த கிருபை நம்மை நிரப்புகிற பொழுது, we are satisfied with whatever we have received so far, and we are going to be satisfied whatever we are going to receive. அதனால்தான் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். நாமும் விண்ணப்பம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே, ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவரே, எங்கள் ஆயுசு நாட்களெல்லாம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறவரே, இன்றைக்கும் கர்த்தாவே இந்த காலை வேளையில் நாங்கள் எழுந்த உடனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எழுந்த உடனே வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறோம். வேத வார்த்தை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய பிரசன்னங்களை நிரப்பும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நிரப்புகின்ற அந்த வேளையிலேயே உம்முடைய கிருபை எங்களுக்குள் பொங்கி வழியும்படியாக, கிருபையினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் ஆயுஷ் நாட்கள் பெருகும்படி, வாழும் நாளில் மகிழ்ச்சியோடு சந்தோஷ சுகமாய் வாழும்படி கர்த்தர் எங்களை நடத்தத்தக்கதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, இன்றைக்கும் கூட கொடுத்திருக்கிற நாளுக்காக, வருடத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே
எங்கள் ஆயுஷ் நாங்கள் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தேவன். நாங்கள் வாழும் நாளெல்லாம் எங்களை மகிழ்ச்சியாய் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களை திருப்தியாக உம்முடைய கிருபையால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்தினால் வல்லமையால் பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியோடு நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கையெட்டு செயல்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும், ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.